பிரைஸ் காட், ஹalleluya. கர்த்தர் கொடுத்த இந்த புதிய வருஷத்திற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். கர்த்தர் எங்களுடைய சபைக்கு கொடுத்த அந்த வார்த்தை நான் வாசித்து காண்பிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 138வது சங்கீதம் 8வது வசனம் இப்படியாக சொல்கிறது: கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஆமென். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்படி என்றால் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். கடந்த வருஷத்துல என்னென்ன காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு செய்து முடிக்காத இருந்ததோ, இந்த வருஷத்துல ஆண்டவர் வழிகள் வாசல்களை திறந்து கொடுத்து எல்லா காரியத்தையும் அவர் செய்து முடிப்பார் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, இந்த அருமையான புதிய வருஷத்திற்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷத்தின் துவக்கத்தில் நாங்கள் வந்து நின்றிருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையை ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள், பார்க்கிற பிள்ளைகள், கேட்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் இந்த வசனத்தை நாங்கள் வாசித்து காண்பிக்கிறோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையின்படியாகவே இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அவர்களுக்கு யாவையும் செய்து முடிக்கும்படியாக, எல்லா தடைகளையும் அவர்களுக்கு ஆண்டவரே மாற்றி போடும்படியாக, வழி வாசல்களை திறந்து தரும்படியாக, சுகத்தை தரும்படியாக, பலத்தை தரும்படியாக கர்த்தர் ஆண்டவரே அவர்களுக்கு செய்து முடித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உங்க நாமும் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.